அவன் வந்து ஹரிஸ் நாங்க சொன்னோம் தென்காசி போயிட்டு வர்றதான நாங்க சொல்லியிருந்தோம் வீட்டுல. ஆனா நாங்க பிளான் வந்து ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி பார்த்துட்டு பாபநாசம் போய் குளிச்சுட்டு அப்படி வரலாம். அங்க இருந்து திருநெல்வேலிக்கு வண்டி போயிட்டு ஏதாவது வாங்கணுமே அப்படின்ட்டு எனக்கு அல்வா வீட்டு எதுவுமே வாங்காம வந்து சொன்ன அல்வா வாங்கி ஆகணும்ல. அன்னைக்கு இன்னொரு கொடுமை வேற பண்ணேன் ப்ரோ. வாட்டர் பாட்டில்ல சுடுதண்ணி வாங்கிட்டு வாடா அப்படின்னா வாட்டர் பாட்டில் சுடுதண்ணி ஊத்தி சுடுதண்ணி அப்படின்னு நசுக்கி இருக்கு. இனிமேல் என்ன சொன்ன நீ கேப்ப அந்த மாதிரி. அது ஒண்ணு போனோம். எங்க இருந்து போனா தென்காசில இருந்து வெளியே வந்துட்டோம். இடையில பாதியில இருந்து திருப்பி போனோம். பாதியில பாபநாசம் பாதி ஏறிட்டோம். கேஜிஎஃப் போலாம் பிளான் பண்ணோம். கேஜிஎஃப் தான் பிளான் பண்ணோம். டிக்கெட் கிடைக்கல. இல்ல டிக்கெட் கிடைச்சிச்சு. இவன் என்ன சொல்லிட்டியா கேஜிஎஃப் பீச் போவோம்டா ப்ளீஸ்ரா அப்படி. சரி அவன்கிட்ட சொல்லியாச்சுரா அப்படின்னு அங்க போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கி ஹரிஸ் இருந்தா டிக்கெட் அப்படின்னா என்ன பீச் டிக்கெட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. இந்த வருஷத்துல vlogging ஸ்டார்ட் பண்ணி vlogger ஆயிட்டு 5 டிக்கெட்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சா? செகண்ட் போட்டு வாங்க. எந்த ஸ்கிரீன்டா? உங்க vlogger மோனிஷ் பிரபு சாவியை தொலைச்சிட்டாரு. பைக் சாவி, ஒரு பைக் சாவியை கூட பத்திரமா பாத்துக்க முடியாது vlogger-ஆ. உடனே கூட வீட்டு சாவியும் இருந்தது. அதனால அந்த மோனிஷ் பிரபு மூஞ்சி பரிதாபமாக பாருங்கள். அவன் பாக்குற அந்த மோனிஷ் பிரபு கூட்டு வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டேனால இன்றைக்கி கொஞ்சம் ஜாலியாக இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்திருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து காலையில் அந்த ட்ரீஸ்லாம் வெட்டப்பட்டிருந்ததை பார்த்தேன். ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரோடு எக்ஸ்டென்ஷனுக்காக ட்ரீஸ் ஃபுல்லாக வெட்டியிருக்காங்க. என்னதான் நம்ம வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம போனாலும் ஆனால் ட்ரீஸ் வெட்டப்பட்டிருந்தது. ஒரு விதை அங்கே விழுந்து அது செடியாக முளைச்சி அது வளர்ந்து ஒரு மரமாக, ஒரு பெரிய மரமாக ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷங்கள் அதுக்கு எடுத்திருக்கும். நமக்கு ரோட்டில் போகிறோம், எல்லா அசுத்தமான கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லாமே எடுத்துகிட்டு நமக்கு ஆக்சிஜன் தருது, ஷேட்ஸ் தருது. நல்ல நிழல் நின்று அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து கூட போகலாம். அப்படிப்பட்ட மரங்கள் அது. இப்போ வந்து அங்கே இல்லை, இருக்க முடியாது, ரெஸ்ட் கூட இருக்க முடியாது. நம்ம கண்ணு முன்னாடி இது நடக்குது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கொஞ்சம் வீட்டு பக்கத்துல இடம் இருந்தா மரங்கள் விதைங்க. நம்மளோட சுற்றுப்புறத்தை நம்ம தான் பாதுகாக்கணும். என்விரான்மெண்ட்டில் நம்ம ஆக்சிஜன் கொடுக்குற, நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குற மரத்தை நம்ம இப்படி இது பண்ணக்கூடாது. எனக்கு தோணுச்சு, நான் அதை சொல்கிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க. என்னோட ஃபாலோவர்ஸை சப்ஸ்கிரைபராக நீங்கள் ஒரு விதை விதைச்சு மரம் வளருங்க. எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். நான் வந்து தேட்டரில் வந்து பைக் சாவி தொலைச்சிட்டேன் அப்படின்னு. சாவி என்னாச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியணுமா?
நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான பதில். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்பி லைஃப் vlog வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல வீடியோஸை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், என்னை இன்னும் என்கரேஜ் பண்ணும். இது மூலமாக கொஞ்சம் நானும் க்ரோ ஆவேன்.